ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்திய உணவு வகைகளில் கருஞ்சீரகம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றா இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த கருஞ்சீரக விதைகளை நம்ம எடுத்துக்கிறப்ப அது நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருது. சரி வாங்க, ஃபஸ்ட்டு கருஞ்சீரகத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கருஞ்சீரகத்தை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்துக்கள், அமினோ அமிலங்கள், இரும்புச்சத்து, சோடியம், கால்சியம், பொட்டாசியம்லாம் அதிக அளவில் இருக்குது. இது ஒரு ஆற்றல் மையமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் பி12, நியாசின், விட்டமின் சி இது மாதிரியான சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், விட்டமின்கள், மினரல்கள் இருக்குது. இதில் 17% புரதமும் 26% கார்போஹைட்ரேட்டும் 57% தாவர எண்ணெய்களும் இந்த கருஞ்சீரக எண்ணெயில் இருக்கு. கருஞ்சீரகம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தோல், முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சருமம், முடிகளோட பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல க்ளோ ஆகுறதுக்கும் ஸ்கின்னு கருஞ்சீரக எண்ணெயை எலுமிச்சை சாறில் கலந்து முகத்தில் தடவிட்டு வரலாம். கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்குல்ல, இது முடியோட வளர்ச்சியை துரிதப்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் முடி உதிருள்ள அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவியாக இருக்கும். பற்களை வலிமையாக்குறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது பற்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள், ஈறுகளில் வரக்கூடிய இரத்தப்போக்கு இதுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பல் வலிக்கு உடனடி தீர்வாக கூட இந்த கருஞ்சீரகம் இருக்கும். வாய் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக அரை தேக்கரண்டி கருஞ்சீரக எண்ணெயை 1 கப் தயிரில் கலந்து அதை தினமும் 2 முறை ஈறுகளில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். வீக்கத்தை குறைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரக விதைகளில் ஆன்டி இம்ப்ளிமெண்ட்ரி பண்புகள் இருக்குது. இது உடலில் ஏற்படுள்ள அந்த வீக்கங்களை குறைக்க உதவுது. கருஞ்சீரக எண்ணெயை கை, கால், மூட்டுகளில் தடவுறதன் மூலமாக நல்ல பலன் கிடைக்கும். உடலில் ஏற்படுள்ள அந்த வீக்கங்களை குறைக்கிறதுக்கு கருஞ்சீரக எண்ணெயை பயன்படுத்தலாம். தலைவலிக்கு கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனால கூட இருக்கலாம். அப்படி தலைவலியால் நீங்கள் அவதிப்படுறவராக இருந்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெயை முன் தலையில் தடவிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கனாலே தலைவலி குறைய ஆரம்பிச்சிடும். நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வந்தா அவங்களோட ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள் வச்சிருக்க உதவியாக இருக்கும். நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறதுக்கு பிளாக் டீயோட இந்த கருஞ்சீரகத்தை சேர்த்து சாப்பிடலாம். நினைவு திறனை மேம்படுத்துறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகத்தை தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அது நம்மளோட நினைவு திறனை அதிகரிக்க உதவியாக இருக்கும். வெறும் வயிற்றுல இது தினசரி சாப்பிட்றப்ப மூளையோட செயல்பாடு நல்ல விதத்தில் இருக்கும். வயதானவர்களுக்கு ஏற்படுள்ள இந்த நினைவு குறைவு வர்றதை தடுக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீரகம் உதவியாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரகம் அப்படிங்கிறது நம்ம உடம்போட வளர்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம சிக்காகாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. வெது வெதுப்பான தண்ணியில் கருஞ்சீரகத்தை கலந்து தினைக்கும் குடிச்சிட்டு வர்றப்ப உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இதயத்தான் ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீர விதைகள் இருக்குல்ல, இது இதய ஆரோக்கியத்துக்கு முக்கியமான ஒன்று தான். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளோட அளவை கட்டுப்படுத்தி இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. கருஞ்சீரகத்தை பாலில் கலந்து குடிச்சிட்டு வர்றப்ப நல்ல பலன் கிடைக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல கருஞ்சீரகம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கருஞ்சீரக எண்ணெய் இருக்குல்ல, அது நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரத்த அழுத்த மாறுபாடு ஏற்படாதவாறு கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வெது வெதுப்பான தண்ணியில் கருஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிச்சா உங்களுக்கு பலன் கிடைக்கும். உயர் ரத்த அழுத்தத்துக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க.
கருஞ்சீரகம் வேற என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்க்கலாமா? மலச்சிக்கல், மூல நோய், உடம்புல படிஞ்சிருக்க கொழுப்புக்களை குறைக்கிறது, வாய்ப்புண்ணை குணப்படுத்துறது, இது மாதிரியான பல நோய்கள் வராம தடுக்கிறதுல கருஞ்சீரகம் உதவியா இருக்கும். குறிப்பு: நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் கருஞ்சீரகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.